மனோரமா ஆட்சி இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்களா? மறைந்த ஆட்சி மனோரமா இடத்தை பிடிக்கவும் அவங்க படைச்ச உலக சாதனையை முறியடிக்கவும் இந்த உலகத்துல யாருமே பிறக்கவும் வாய்ப்பில்லை. 1950களில் அவங்க சினிமா பயணம் தொடங்கி 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சு அசத்திருக்கிறாங்க. படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டரில் நடிக்க அவங்கள விட்டா வேற ஆள் கிடையாதுன்னே சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி விஜய், அஜித், விக்ரம் வரைக்கும் பல தலைமுறை நடிகர்களோட நடித்த பெருமை இவங்களுக்கே உண்டு. யதார்த்தமான நடிப்பால மக்களை ரசிக்கவும் சிந்திக்கவும் வச்ச அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது கிடையாது. ஆமா மக்களே, நாடக குழுவில் உடன் நடிச்ச SM ராமநாதனை 1964 திருமணம் செஞ்சுக்கிட்ட மனோரமாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்ப அவங்களுக்கு வெறும் 23 வயசு தான். பச்சை உடம்புக்காரியா இருந்த அவங்கள மறுபடியும் நாடகத்துல நடிக்கும்படி கணவர் ரொம்பவே சித்திரவதை செஞ்சிருக்கிறாரு. அதை பொறுத்துக்கிட்டு அவங்களும் நடிச்சாங்க. அந்த பணத்துல சொகுசு வாழ்க்கையையும் வாழ்ந்தாரு கணவர் ராமநாதன். ஒரு கட்டத்துல அவருடைய சித்திரவதை தாங்க முடியாத ஆட்சி அந்த உறவுல இருந்து விலகி தனிமரமா நின்று உழைச்சி தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கினாங்க. வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட பல பெண்களுக்கு ஆட்சி மனோரமா ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். சினிமாவில் அவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப யாருமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.